இறங்கிட்டோங்க, போயிட்டு வாங்க. எப்பா அப்பாவை பார்த்து கூட்டிட்டு வாயா. சரிம்மா, முன்ன போங்க. அம்மா, உள்ள பெட்டெல்லாம் விரிச்சு வச்சிருக்கீங்களா? எல்லாம் விரிச்சுதையா இருக்கு. இந்த வெளியே தான் பெச்சிட்டு எல்லாம் துவைச்சு போட்டிருந்தேன் அன்னைக்கு. அதெல்லாம் வெளியே தான் கிடக்கும். இந்த எடுத்துட்டு வரேன். நீ அப்பா உள்ள கொண்டு போய் படுக்க வை சாமி. ஒன்றும் இல்லை. நல்லா படுத்து தூங்கி எந்திரிங்க. அப்பதான் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு நல்லா ஓய்வு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் உடம்பு சீக்கிரம் நல்லா ஆகும். பையனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல உங்களுக்கு தான் கஞ்சி வச்சு தர சொல்லியிருக்காங்க. அம்மா அதை வைக்கட்டும். எனக்கு சுத்தமாக பசியே இல்லைப்பா. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த ராசமா கறி கடையில் போய் இந்த எடுத்த வீட்டில் ஆரம்பத்தில் சொன்னீங்கன்னா கறி எடுத்துகிட்டு வருவான். பையன்கிட்ட வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடு. நான் ஆரம்பத்திட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை நான் எங்கப்பா கறியை சாப்பிட போகிறேன். அதுவும் உங்களை இந்த மாதிரி நேரத்தில் விட்டுட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கம்முன்னு இருங்க. இருக்கட்டும்பா. இந்த நேரத்தில் கூட மருமவ என்ன வந்து ஒரு எட்டு பார்க்கல. மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களோ? ஏன்னு கேட்குறேன். கம்முன்னு இருங்க. அதான் சொன்னான்ல அவங்க வீட்டில் விசேஷம்னு. அதையும் முடிச்சுட்டு தானே வரணும். இல்லை, வரலன்னு கேட்டேன். அதான் சந்தோஷம் இருந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சு பண்ணிட்டால. அப்புறம் என்ன? அதான் நாளைக்கு வருவாங்க. கம்முன்னு இருங்க. இந்த 2 பிள்ளை பெத்தோம். இந்த வெறுங்க ஆட்டிக்கிட்டு வந்து ஏமாத்திக்கிட்டாளுங்க. மருமனுக்கு என்ன மசி அந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லிவிட்டேன். நீ வாயா, ஏதாவது ஒன்று சொல்லுவார். அப்புறம் எனக்கு மாட்டி ஏறும். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. இங்க வெளியே உட்காந்துருக்கேன். சரிப்பா. பிள்ளைங்களுக்கு எப்போ செஞ்சு கடைசி காலத்துல பார்க்க மாட்டாங்கன்னு தெரியாம போய் கடைசி காலம் என்ன, வாழ்ற காலம் இப்பயே உடம்பு முடியலன்னு உடையுமே செலவு பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி என்னன்றது இந்த காலத்துல யார நம்ப கூடாதுன்னே தெரியல. என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் அதுவும் என் பிள்ளைங்க தானே. நான் வந்துட்டு போட்டோம். எப்படியோ என் பெத்த தகப்பன பாரமா நினைச்சிருச்சுங்க. ஆனா என்ன, இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் மனசு நமக்கு கேட்காது. எப்படி இருந்த மனுஷன் நொறுங்கி போயிட்டாரு. அந்த சிரிக்கி மாவுளுக்கு மொத்தமா நம்ம வச்சு கழுத்து போட்டாளுங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பார்த்துட்டோம்ல, விடுங்க. இல்லைப்பா, இவருக்கே உடம்பு முடியாது. அப்பயே வேலை வெட்டிக்குன்னு எங்கிட்டும் போனது கிடையாது. அவளுகளுக்கோசரம் சுற்றி கடனை வாங்கி வச்சுட்டாரு. கடன் வாங்கினாரா? அதையே கேட்குறேன். இந்த சின்னவளோ அவன் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வந்தப்ப அவங்களுக்கு ஏதாவது தலைச்சீடு செய்யணுமேனு சொல்லி கடன் பட்டு எல்லாம் செஞ்சாரு. கடைசியில் எங்கிட்ட ஒரு நாய் திரும்பி பார்த்துச்சு. அந்த காசுமே இந்த உங்கள் அக்காக்காரன் இருக்கானே, அவன் புருஷன், அவங்கிட்ட தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த காசுக்கு வந்து நாக்கப்படுங்க அதை குறையா கேள்வி கேட்டு அம்பிட்டு பேசிவிட்டாயா. மனசே நொறுங்கி போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் வட்டி காசுக்கோசரம் வந்து அப்படி பேசுவோம், நொறுக்குன்னு தாங்க முடியாது நமக்கு. சரி, எப்படியோ ஒன்று, நம்ம பிள்ளை தானேன்னு பொறுத்து போனோம். இப்போ 2வது அந்த பிள்ளை வயசுக்கு வேற வந்துருச்சு. சீர் செய்ய அப்படின்னு சொன்னான். நம்ம கையில் என்ன இருந்துச்சு? விவாசம் இருந்துச்சுன்னா அடக்க வச்சு பண்ணலாம். அதுக்கு போச்சு. வாங்கி இந்த ஏற்ற வீட்டில் 50 கிட்ட 1.5 லட்சம் வாங்கியிருக்கு. இந்த ஊர் தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த 2 லட்சமோ என்னமோ வாங்கியிருக்காரு. சுற்றி கடனாளி ஆக்கிவிட்டு இப்படி வந்து உக்காந்துட்டாரு. இப்படி கடன்பட்டு செஞ்சோம். என்னப்பா பிரோசனம்? நீ ஏன் சொல்லு பாப்போம். தாய் மாமன் சீரு என்னத்த லட்சணத்தை செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி நடு சபையில் அத்தனை பேர் ஆசைப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. கேட்டால் அவங்க அக்கா வீட்டில் அத்தனை தட்டு வச்சிருக்காங்க. குடும்பம் என்ன 10 தட்டு தூக்கிட்டு இது எதுக்கு அப்படி இப்படின்னு. கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்ல, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் அவன். எப்பா, அவன் வந்து நம்ம கூட பிறந்தவன் கிடையாதுயா. அவன் கூட பிறந்தவன் கிடையாது. ஆனா இவளுக்கு கூட பிறந்தவங்க தானே. என் வயிற்றுல தானே பிறந்தா. சின்ன வயசுல இருந்து குடும்பத்தோட கஷ்டத்தை பார்த்து தானே வளர்ந்தா. அப்படி இருக்கும்போது பெத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. அத்தனை பேர் முன்னாடி சபையில வச்சு அவளை அசிங்கப்படுத்தி பேசினா. அந்த இதுல தான் இந்த மனுஷன் இப்படி படுத்துட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. போங்க, அங்க இங்கன்னு இந்த வயசுல கடன் வாங்கி வச்சா என்ன பண்றது? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. என்ன பண்றது ஏன் பண்றது நான் சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு இப்படியா? என்னையா பண்றது? நான் அப்பயும் சொன்னேன், அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போன்னு. பையன்கிட்ட அவன்கிட்ட கை நீட்டி 10 ரூபா நான் வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அங்கே போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டா யார் செலவு பண்ணுவா? நீ தானே இப்போ செலவு பண்ணியிருக்க. அதெல்லாம் இந்த மனுஷனுக்கு புரியாதுப்பா. சரி விடுங்கம்மா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிட போகுது. எத்தனை நாளைக்கு அவங்க அந்த காசு பணத்தை வச்சுட்டு தின்னுபிட்டு இருக்க போறாங்க? இல்லைப்பா, சொந்த நிலத்தை விற்று கொடுத்தாரு அந்த மனுஷன். இன்னைக்கு அவருக்கு ஒரு கஷ்டம் நோனி கொடுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் போச்சேயா இவளுகளுக்கெல்லாம். அப்போ நாங்கள் செத்தாலுமே இப்படி தான் அவளுக்கு இருப்பாளுங்க.
அதான் ஆதியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேனே, உன் பிள்ளைங்க இப்படித்தான், உன் பிள்ளைங்க இப்படித்தான்னு. கேட்டியா என் பேச்ச? வாய் முறி கிளவி, வீட்டை விட்டு போடி, அப்படி இப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுனேன். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ அனுபவிக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் தெரு வார்த்தை சொன்னீங்க அத்தை. வெளியே போய் கேட்டா அங்கே இங்கேன்னு கடன் கேட்டு அலைஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் தேவையாடி உங்களுக்கு? அந்த சிரிக்கிறவங்களுக்கு தான் ஏற்கனவே செஞ்சாச்சுன்னு கம்மனு இருக்கிறத விட்டுவிட்டு கடன்பட்டு செய்வீங்களா? கடன்பட்டு என்ன அசிங்கப்பட்டு தான் வந்திருக்கீங்க. என்ன உங்களுக்கு என்ன பெருமையா தேடி வச்சிருக்காங்க? அதுங்க பாம்புன்னு தெரியாம நான் வளர்த்துப்பட்டேன். எப்படியோ சொத்த மொத்தத்தையும் என் பேர மேல எழுதி வச்சேன். இல்ல அவ்வளவுதான். என்ன பண்ணிருப்பீங்கன்னே ஒன்றும் புரியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நம்ம ஊர்க்காரவங்க வந்தவங்க எல்லாம் அம்பு பெருமையா பேசுறாங்க. நேரா ஊதாரி பையன் நினைச்சோம், வேலை வெட்டிக்கு போகாம இருந்தான். இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி இரு வீட்டுல இல்லைன்னா அடிச்சுக்கிட்டு சாகுறாளுங்கம்மா. நம்ம ஊர்க்காரவங்களை பத்தி தெரியாதா? காசு பணம் இருந்துச்சுன்னா தூக்கி தலை மேல வச்சுக்குவாங்க, இல்லையா அப்படியே கீழே தூக்கி போடுவாங்க. இது ஒரு தெரிஞ்ச கதை தானே. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கடி மூக்க நினைச்சுக்கிட்ட? கம்மனு இரு. இன்னும் என்னம்மா, நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் ஆளுங்களா? சொல்லு பாப்போம். ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அது இதுன்னு சீண்டலை. இப்போ அவன் கடகணி வச்சிருக்கேனோனையும் இந்த பக்கத்து வீட்டில் இந்த மறிக்கொழுந்தாக்கால என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைய நிரஞ்சனுக்கு தான் கட்டி கொடுக்கணும், நிரஞ்சன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு அமையுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுன்னு சொன்னோன்னு தான் எனக்கு தோணுச்சு. இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு அந்த பிள்ளை லைலா வரவே இல்லை. ஆமாப்பா, நானும் கேட்கணும்னு நினச்சேன். இந்த வேலை இருந்ததுனால அங்கிட்டு இங்கிட்டு நவுற கூட முடியாமல் போச்சு. எங்கே அந்த பாப்பா? இல்லம்மா, அது ஏதோ வேலையாம்மா, அதான் வர முடியலன்னாங்க. இம்புட்டு காசு கொடுத்து உதவி இருக்கு அந்த பாப்பா, வர முடியாம போச்சு. போ, மனசே சங்கட்டமா இருக்கு. சரி விடுங்க, இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பாடு எதுவும் செய்யுங்க. அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டால் மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துருமில்ல. ஏன்னா போகிறது சரிண்ணே, அப்புறம் இங்கே வந்தவங்களை வரவேற்கணுமில்ல. ஏம்மா நிரஞ்சன், நானும் அப்பா 3 பேர் இருக்கோம். நீங்களாம் வீட்டுக்கு போங்கம்மா. தம்பியும் ஊர்லேருந்து வந்திருக்காரு, அவருக்கு வாய்க்கு ருசியாக ஏதோ ஒன்று சமைச்சு கொடுக்கணும்ல. எதுவும் சமைக்காமையே இருக்க முடியும்? நான் போகும்போது நான் அந்த கறிக்கடையில் நின்று ஒரு 2 கிலோ ஒரு 4 கிலோ கறி வாங்கிக்கோங்க. சோறு வச்சு குழம்பு வச்சு ரசம் வச்சு இந்த பொரியல் எதுவும் பண்ணுற மாதிரி தான் விருந்து சமைச்சு சாப்பிட்டு போகணுமா? இது நல்ல கூத்தால இருக்குது. ஆமாம், விருந்து செஞ்சு மாயிராவ அப்படித்தான். ஏடி ஒரு நாளாவது ஒரு வெங்காயம் தக்காளி அரைஞ்சு ஒரு குழம்பு வச்சு கொடுத்துருப்பியா? ஒன்றும் கிடையாது. வந்ததுக்காவது எதையாவது செஞ்சு கொடுத்துட்டு போ. என் ஆத்தா ஒன்று போதும். இந்த ஆத்தா இருக்க வரைக்கும் நான் எங்கேயும் நின்று பேச முடியாது. எங்கேயும் நின்று பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. இவ ஒருத்தி. ஆனால் வந்தவங்களாம் எல்லாரும் தான் மாப்பிள்ளை வரல அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டியும் மாப்பிள்ளை அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் வருவாங்கம்மா, வருவாங்க. சரி, அப்ப நாங்க முன்ன போறோம், நீங்க வாங்க. சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. அம்மா, போன்ல அனுப்பிடுறேன், சரியா? அதெல்லாம் உங்க மாப்பிள்ளை என்கிட்ட காசு கொடுத்துருக்காரு, நான் வாங்கிக்கிறேன். அம்மா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது நல்ல கூத்தால இருக்கு. நீங்க மட்டும் அங்க வந்தீங்கன்னா நாங்க ஏதாவது வாங்கி சமைக்கிறோன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அது உங்களுக்கு செலவு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு போவீங்க. இங்கே வந்தால் மட்டும் நாங்களே வாங்கி கொடுத்து நீங்களே எல்லாம் சமைக்கணுமா? கம்மி இருங்க, நாங்களே வாங்கி எல்லாம் செஞ்சு வைக்கிறோம். நிரஞ்சன், மறக்காம லைலாவுக்கு போன போட்டு வர சொல்லிடுடா, விருந்து சாப்பாடு சாப்பிட்டு போறதுக்கு. ஏய் கம்முனி இருடி, எல்லாரும் இருக்காங்க. ஏய், நான் என்னடி தப்பா சொன்னேன்? வாயாது வண்ணா அந்த ஆலியானே தெரியாது. வாங்க வாங்க, முன்ன போவேன் வாங்க. நம்ம ஊராரெலாம் வருவாங்க, நாங்கள் கிளம்புறோம். இருந்து பார்த்துட்டு வாங்க. சரிங்க நீ. இவங்கெல்லாம் ஊருக்கு போய் நல்லா விருந்தாக்கி கொட்டிக்கு வாங்கி நம்ம மட்டும் அந்த வீட்டில் இருக்க பழையலு இத்தலு தொத்தலையும் போட்டு தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கணும். வாரேன்னு சொன்னா அவன் வாயை வச்சுட்டு நீ கம்முன்னு இருக்க மாட்டேன். நீ வீட்டோட கடன்றாங்க, வீட்டை பார்த்துக்கிட்டு இருன்னு. கேட்டால் வயசாகி போச்சு, உன்னாலேதான் இனிமேல் தான் வண்டியில் போக முடியாது வர முடியாதுன்றாங்க. நான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் சொன்னேன்னா அங்கே முடியாது இங்கே முடியாதுன்னு. இப்படியெல்லாம் மொத்தமா தொடச்சி வச்சிருக்கா. மொத்தத்தையும் ஆக்கி திங்கட்டும் கிளவி அப்படிலாம் தொடச்சு கிடக்குது. கிளவி எல்லாத்தையும் ஆக்கி திங்கட்டும்னு சொல்லி மொத்தத்தையும் தொடச்சி வச்சுட்டு போயிருக்கா. போறாதான் போறான். ஒரு செலவுக்கு ஒரு 500 1000 அந்த மாதிரி கொடுத்துட்டு போனா பரவாயில்ல. 100 ரூபாய் நீட்டிட்டு போறாமா? அந்த 100 ரூபாய் வச்சு என்ன நாக்கு வலிக்கிறத? விற்கிற விலைவாசிக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போறான். 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் பார்த்து செலவு பண்ணணுமாமா, சிக்கனமா. இருக்கட்டும், ஒரு நாள்ல ஒரு நாள் இருக்கு. இவ என்னத்தையா புலம்பியே சலிக்கிறா? சாந்தா அட வாடி முத்தாயி, ஏண்டி இழுவ இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது? என்ன ஆச்சு? வாழ்னு கத்திக்கிட்டே கிடக்குற. வீட்டுல தான் யாரும் இல்லல்ல, மருமவ புள்ளன்னு எல்லா தொல்லைகளும் வீட்டை விட்டு போயிடுச்சு. இன்னும் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? ஆமா சந்தோஷமா இருக்கிறது. ஏண்டி நீ வேற என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற? நான்லாம் என் வீட்டு மருமவ எங்கிட்டும் போய் தொலைய மாட்டேங்கிறட, வீட்டுல இருந்து நம்ம உசுறு எடுக்கிறாளேன்னு இருக்கேன். உனக்கெல்லாம் அவங்களாம் வீட்டை விட்டு போறாங்க, இருக்கிறத விட்டு பார்த்தா முக்கால் அழுகுறா. ஏண்டி இப்ப அதுக்கெல்லாம் என்ன வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேனா? போறதான் போய் தொலைதுங்க. எதையோ சோறு குழம்பு ஆக்கி வச்சுட்டு போயிருக்கலாம். நான் ஒத்தையால சமைச்சு சாப்பிடணும்னு மொத்தத்தையும் கழுவி கவுத்து வச்சுட்டு போயிருக்காமா.
அப்பையும் கூட மாமியார் வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே கழுவி வச்சுட்டு போயிருக்கா. ஏடி அதுக்குன்னு எதுவும் ஆக்கி வைக்காம கூட மாதிரி போறது. அப்பா அத்தா வீட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சு, மொத்தத்தையும் மறந்துடுறா. வீட்டுக்கு போகணும்னு என்ன வேகத்துல வேலை வெட்டிய பாக்குறா தெரியுமா? இல்லனா இழுகு இழுகு இழுகுன்னு தொட்டு 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 அம்மாடி அம்மா 1 ரூபா சோறு திங்கிறதுக்கு 8 மணி போட வேண்டிய சோறை 10 மணிக்கு போடுவாமா. இப்பதான் ஆள் இல்லைல்ல, நீயே ஆக்கி பொக்கி சாப்பிடு உனக்கு பிடிச்ச மாதிரி. அதான் காசு இருக்கும்ல, கடையில போய் ஏதோ வாங்கிட்டு வா. ஆமா ஆமா ஆமா, காசு அப்படியே கட்டா நீட்டி விட்டாங்க. வாங்கி நான் வெளியே அப்படியே வள்ளு வதக்கு அள்ளி திங்கிறதுக்கு போறதான் போவேன். ஒரு 500 1000 கொடுத்துட்டு போனா பரவாயில்லடி, 100 ரூபா கொடுத்துட்டு போறாடி. அந்த 100 ரூபாய் வச்சு நான் குளிக்கிறதா? சந்தைக்கு போனீங்கன்னா கூறு 20 ரூபா தான். ஒரு 5 கூறு எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட 5 நாளைக்கு வச்சு திங்கலாமே. நீ என்ன அம்புட்டுமா திங்க போற? 10 ரூபா கூறுல கூட காய்கறி இருக்கும், வாங்கிட்டு வந்து ஒரு ஆளுக்கு வச்சு சாப்பிடு. நான் எங்க போய் சமைக்கிறது? அப்ப அவங்க வர வரைக்கும் ஈர துணியை வயிற்று கட்டிட்டு பட்னியாவே கிடக்க போறியா? நான் இதுக்கு பட்னியா கிடக்கணும்? இவாள் தான் ஆக்கி வச்சுட்டு போக மாட்டான், அவனும் 10 காசு கொடுத்துட்டு போக மாட்டான். நான் ஆக்கவும் மாட்டேன் ஒன்றும் மாட்டேன். ஏன் இப்ப பட்னியா கிடந்து சாவ போறியா? செத்தாலாம் ஒரு நாள் கூட அழமாட்டாங்கடி. கொண்டாட்டம்னு சொல்லி இதுதான் தூக்கிட்டு போய் புதைச்சிட்டு எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. புதைக்கிறதுன்னு எரிச்சிருவாங்க. உன் சாம்பல் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு. அது அவன் மனசுல இருக்கா இல்ல இதெல்லாம் இவன் மனசுல இருக்கானே தெரியல. அடியே, நான் ஒன்றும் பட்னியாவும் இருக்க மாட்டேன், நானும் சமைச்சும் திங்க மாட்டேன். அவ என்ன பண்ண போற? முக்குல கடை இருக்குல்ல, அதுல போய் கடனுக்கு வாங்கி நல்லா வள்ளு வதக்குன்னு தின்னுபிட்டு மொத்தத்தையும் என் பையன் வந்தோடனே வசூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு வந்துடுவேன். நானாவது சமைக்கிறதாவது வாரேன். பசிக்குது, ஒரு கட்டு கட்டிவிட்டு வரேன். விசேஷம் நல்லபடியா முடிஞ்சது தானம்மா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆனா என்ன, நீ தான் வரல, அதுதான் வருத்தமே. ஐயோ அம்மா, வேணும்ல வராம இல்லம்மா, ஒர்க் அதிகமா, அதான் வர முடியல. அதுவும் இல்லாமல் இந்த வீக்கே 2 நாள் கடை விஷயமா அங்கே இங்கே நாளையும் லீவ் போட்டல, அதனால இன்னைக்கு கம்பல்சரி நீ வந்துதாம்மா, அவனும் லீவ் தரமாட்டேன்ட்டாங்க. சரிம்மா, அப்போ வேலையெல்லாம் முடியறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? நான் வரத்துக்கு வேலையெல்லாம் முடிய ஒரு 5:30 மணி ஆயிடுமா. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5:30 மணிக்கு முடிஞ்சோனையும் போன போடு, இல்லை நான் நிரஞ்சனா அப்பயே அனுப்பிவிட்றேன். அவங்க கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு. அங்கே நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், அந்த விருந்தெல்லாம் ஆக்குறேன்னு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் ஆக்கி வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போகலாம். ஐயோம்மா, அதெல்லாம் இம்புட்டு பெரிய உதவி பண்ணிவிட்டு நீ வரலன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் காலத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன். ஒழுங்காக கிளம்பி வார, அவ்வளோதான். சரிங்கம்மா, சரி கண்டிப்பாக வரேன். நான் அதுக்கு தான் சொன்னேன் நான் வாரேன்னு. நீங்கள் தான் கேட்கவே இல்லை, நீ போன்னு. இப்போ தான் என்னை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஏய், அதுக்குன்னு இவருக்காவது காலம்னு ஒன்று முடிஞ்சு போச்சு. நான் பக்கத்தில் இருக்கேன். ஆனால் நிரஞ்சன் இப்போ தான் வாழ்க்கையே தொடங்க போகிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீயும் இல்லை நானும் இல்லைன்னா எப்படி? அத்தையும் மாமா வருத்தப்பட மாட்டாங்களா? நம்ம வீட்டில் எல்லா நல்லது கெட்டதுக்கும் முன்னாடி வந்து எல்லாம் நிற்கிறாங்க. நானும் வந்திருப்பேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் இவரையும் விட்டுட்டு வரக்கூடாதுன்னு தான் வரல. சரியா? விசேஷம்லாம் நல்லபடியாக முடிஞ்சது தானே? நல்லபடியாக முடிஞ்சதுங்க. இந்த சமைச்சிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்க மகா இன்னும் எதுவும் சாப்பிடலை. அம்மா அப்போ தான் அடுப்படியில் என்னமோ போட்டு உருட்டிகிட்டு இருக்கு. அதுவும் வரத்துக்கு லேட் ஆகி போச்சு. கடையிலே எதுவும் சாப்பிட்ருக்கலாம்ல, கடையிலே எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. கையில் இந்த காசெல்லாம் சுத்தமாக கரைஞ்சிருச்சுடி. 10 ரூபா கூட இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். சரி, அக்கௌண்ட்டில் 2000 ரூபா இருக்குது, போட்டு விடவா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அங்கே ஏதாவது நீ வாங்கணும் வைக்கணுன்றதுக்கோசம் தானே போட்டு விட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். நான் வேற ஏதாவது யார்கிட்டயாவது வாங்கிக்கிறேன். சும்மா தானே வச்சிருக்கேன். 2000க்கு நான் என்னத்த பண்ண போறேன்? 500 ரூபா எனக்கு போதும். 1500 ரூபா அனுப்பி விடுறேன். ஹாஸ்பிட்டலுக்குலாம் எவ்வளோ ஆச்சு? அது என்னமோ ரூமுக்கே 4800 3 நாள் 4 நாள் போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி பார்ப்போம். இருந்த கையில் இருந்த காசு எல்லாமே போட்டு வச்சுட்டேன். இப்போ 10 ரூபா கூட இல்லை. அடுத்து பார்த்துக்கலாம். சரி, விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ அங்கே இரு, அப்புறமேட்டுக்கு வந்துக்கலாம். அப்புறம் நான் வந்து பார்க்கணும் இல்லைங்க. அட நீ கம்முன்னு இருடி, சும்மா அங்கே வரேன்னு சொல்லிக்கிட்டு. அதான் நான் இருக்கேல, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பெரிய அக்கா வீட்டுக்காரையும் சின்ன அக்கா வீட்டுக்காரையும் கொஞ்சம் ஒரு கை பார்க்கணும். பார்த்துட்டு வந்துடுறேன். ஆத்தி, மறுபடியுமா ஏன் இந்த பிரச்சனை? கம்முன்னு ஒதுங்கி இருக்க முடியலையோ? காசுக்காக 2 பேத்தையும் போட்டு பாடா படுத்தியிருக்காங்க. ஏங்க, இவங்க நம்மளை படுத்தாத பாடா அவங்க படுத்திட்டாங்க. கம்முன்னு இருங்க. சும்மா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பண்ணிக்கிட்டு இருக்காம இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு குடிக்குவாங்க. நம்ம தான் ஒத்தையில தனிமரமாக இருக்கணும். ஏற்கனவே என் பேச்சை கேட்காம பண்ணி தான் அப்படியெல்லாம் அனுபவித்தோம். மறுபடியும் வேறையா? கம்முன்னு போனோமா இருந்தம்மா முடிச்சுட்டு வந்தம்மான்னு இருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காம. இல்லடி, என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். சரியா? அப்புறமேட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் நான் என்ன பிரச்சனை பண்ணுவேன்னு தெரியாது.